வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. மாயம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். சனி வக்ர பயிற்சியை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ தனுசு ராசி சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கான பரிகாரங்கள், அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதை பத்தி சொல்லுங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்போ 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்கிறார். அவர் ஆல்ரெடி 4ல் தான் இருக்கார். இப்போ அந்த வக்ரம் பெறுறது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போயிட்டு, அதாவது ரிவர்ஸில் வண்டி ரிவர்ஸில் போனால் எப்படி இருக்கும், ஒரு லிமிட்டை தாண்டி ரிவர்ஸில் போகக்கூடாதுல்ல. ஸோ அந்த நிலைக்கு தான் இந்த ரிவர்ஸில் போகக்கூடிய காலம். கிட்டத்தட்ட 100 நாட்கள் தனுசு ராசிக்கு தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை. தனுசு ராசி எல்லா விதமான போராட்டத்தையும் சந்திச்சிட்டாங்க. வேலை சார்ந்த விஷயங்களை போராட்டம், குடும்பம் சார்ந்த விஷயங்களை போராட்டம், வெளியெல்லாம் நல்ல பேர், ஆனால் வீட்டுக்குள்ளே அவ்வளோ அழுத்தங்கள். சார் வெளியே நான் எவ்வளோ போராடினேன் சார், எவ்வளோ ஏமாற்றத்தை சந்திக்க, ஆனால் ஏன்னா முடியுது, சமாளிக்க முடியுது. ஏன்னா இது என்னை புரிஞ்சுக்கிறாத உறவுகள், என்னை புரிய நினைக்கக்கூடாத ஒரு உறவுகளாக இருக்கிறனால நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்கள பற்றி நான் கேர் பண்ணலை, கவலைப்படலை. ஆனால் என் வீட்டுக்குள்ளேயே என்னை புரிஞ்சுக்கலையே, என் வீட்டிலே எனக்கு அங்கீகாரம் கொடுக்கலையேன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு குருவின் பார்வை அற்புதமாக கிடைக்கிறனால உறுதியாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும், மன மகிழ்ச்சிகள் ஏற்படும், மனசுக்குள்ளே ஒரு நீங்கா வழி இருக்குது. ஐயோ இது எப்போ மாறும் தெரியலையே, இது இப்போ நடக்குமான்னு தெரியலையே, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோமே, நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றம் வராதா, இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து எல்லாருக்கும் அறிவுரை சொன்னோமே, நமக்கு யார் அறிவுரை சொல்லுவான், நம்ம லைஃப் எப்போ மாறும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஒரு பொற்காலம், உறுதியாக இவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பாக்கியமாக சனி வக்ரம் பயிற்சி பெற்று கொடுக்க போகிறாங்கிறது உண்மை. வேலை தேடி கொண்டு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வக்ர பயிற்சிக்காரங்களும் குருவின் பார்வை மூலமாக கிடைக்க போகுது. சரியா? அதேபோல் வீடு கட்டலாம், வீடு கட்ட முயற்சி எடுத்தேன், ஆனால் வீடு கட்ட முடியல. ஏன்னா சனி பகவான் நல்லா தானே உட்காந்துருக்காரு, அப்படியே என்னால் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ குரு பார்வை வக்ரம் பெற்ற சனி பகவான் மூலமாக கிடைக்கிறதுனால ஒரு ஃப்ளாட் வாங்க நினைக்கிறவங்க 2 ஃப்ளாட் வாங்குவாங்க, ஒரு வீடு கட்ட நினைக்கக்கூடியவங்க 2 வீடு கட்டுவாங்க. ஸோ அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ 2வது ட்ரீட்மெண்ட் போய் பார்க்க போவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக போயிடும். ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம், மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்குது, இங்கே போனால் அங்கே போக சொல்கிறாங்க, அங்கே போனால் இங்கே போக சொல்கிறாங்க, ஆனால் எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் இப்போ வேறு வழி இல்லாமல் ஒரே ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு ஆரோக்கியம் சரியாயிருமா அப்படின்னு கேள்வி வைக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படுது. இவங்களுக்கான பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்கள். நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கனால பொதுவாக இந்த வக்ர பயிற்சிக்காரங்க 38 நாட்கள் என்ன ஒரு பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் உள்ள பள்ளிகளில் போய் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவிகள், பேனாவோ பென்சிலோ அல்லது ஏதாவது பிஸ்கட்டோ வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா லைஃப் சூப்பராகும், சிறப்பாக இருக்கும். இப்போ பொதுவாக எல்லாருக்குமே இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தை தான் நீங்கள் முன்னாடி சொல்கிறீங்க பரிகாரமாக. ஸோ அவங்களுக்கு மருத்துவமாகட்டும், இல்லை அவங்களுக்கு கல்வி இல்லை ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு ஏதோ உணவோ உடையோ ஏதோ ஒன்று இந்த மாதிரியே சொல்கிறீங்க. இது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான விஷயமா சார்? அதாவது சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா குருவோடைய வீடு, மீன ராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். அப்போ குரு வீடுனாலே குழந்தையை தான் குறிக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த செயல்பாடுகளுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணும்போது குரு பார்வை ஆல்ரெடி வக்ரம் பெற்ற சனி பகவான் கிடைக்கிறனால இவங்க என்ன நினச்சி கொடுக்காங்களோ, அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அதை இறை அருள் மூலமாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக
வக்கரம் பெற்ற சனிமோ கொடுக்க வச்சிடும், நிவர்த்தி பண்ணிடுவார். நிவர்த்தி பண்ணி. சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியானது வந்து அதோட கெடுதலையோ நல்ல பலன்களையோ அப்படியே 100% கொடுத்துருமா? அப்படி இல்லைன்னா இதோட சதவீதங்கள் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன் அப்படிங்கும்போது குறைஞ்சது 20-30% இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதாவது பசியோடு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குங்க, என்ன பண்ணே தெரியல, கிருகிருன்னு வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவோம், சரி ஹோட்டல் கடை இருக்கான்னு சொல்லி தேடுவோம். ஹோட்டல் கடை இல்லை, அப்போ அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், டீ காபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க் அதாவது பழங்கள் சாப்பிட்லாம், எனக்கு ஜூஸ் சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது சார்ந்த இடங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், எனர்ஜியாக கொஞ்சம் சாப்பாடுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவர் தான் இந்த கிரகத்துடைய பயிற்சிகள். அதாவது சனி பயிற்சியாகட்டும், அல்லது குரு பயிற்சியாகட்டும், அல்லது ராகுகேது பயிற்சியாகட்டும், அல்லது மாத பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 20-30 தான் லைஃப்பில் ஒரு உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 20-30 உறுதி செய்யும் பொழுது இந்த 70% சொல்லக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குன்னா சுய ஜாதகத்தில் இருக்குது. சுய ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, இதனுடைய அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன லக்னம் வருது, லக்ன புள்ளி என்ன, இப்போ நடக்கிற தசா என்ன, புத்தி என்ன, தசாநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்கார், புத்திநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்காருன்னு டோட்டல் கம்யூனிகேஷன். அவங்க கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, பாவ கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருக்கா, சுப கிரகத்துடைய பார்வை அதிகமாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா அக்யூரேட்டாக அவங்க மனசில் உள்ள எல்லா விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலங்கள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக என்ன பண்ணலாம், நம்ம கணக்கிட்டு 70% நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் இது ஒரு 30 ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு 100% சரியான தீர்வு கிடைக்குங்கிறதா கிரக ரீதியான உண்மை. ஸோ இது வந்து இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 30 தான். அப்போ இந்த 30 பார்த்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி, நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியான பாதை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 30% உங்களுக்கு நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சம் இருந்துச்சு என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு துல்லிய பலன் சொல்லிடலாம். சுயஜாதகம் பார்த்தாதான் அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக சொல்லுவோம். இது பொது பலன்கள் மட்டும். கட்டாயமாக. நல்லது சார். இது வரைக்கும் வந்து சனி வக்கர பயிற்சி என்னென்ன செய்யும், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன செய்யக்கூடாது, 12 ராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாகவே எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.